ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய வீடியோக்கள் அனைத்தும் எந்த ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு உட்பட்டும் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் டேஞ்சரஸ் கண்டென்ட் எதுவும் என்னோடய வீடியோவில் இருக்காது, இருந்ததும் கிடையாது. அதே மாதிரி மிஸ்லீடிங் கண்டென்ட் கூட என்னோடய வீடியோவில் கிடையாது. இது ஃபஸ்ட் நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அது தவறாக புரிஞ்சுக்கிட்டு அது மிஸ்லீடிங் கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ தெர் இஸ் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கண்டென்ட்டும் யூஸ் பண்ணல, எந்த ஒரு மிஸ்லீடிங் கண்டென்ட்டும் யூஸ் பண்ணல. பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக என்னுடைய வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்லோட் செய்யப்படும், இனிமேலும் செய்யப்படும். இதுவெல்லாம் பண்ணதும் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுட்டு வீடியோக்கு நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவேர்னஸ் வீடியோ. அதாவது இந்த மாதிரி 3 நாள் லாபம் சம்பாதிச்சேன், 4 நாள் தொடர்ந்து, 5 நாள் 6 நாள் தொடர்ந்து லாபம் சம்பாதிச்சேன், ஒரு நாள் மொத்தமாக விட்டுட்டேன் அப்படின்னா நீங்கள் ட்ரேட் எடுத்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது மேலே கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த டாபிக் எத்தனை பேருக்கு நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஒருவேளை நீங்கள் இந்த தவறை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கூட அதை ஸ்டாப் பண்ணிங்க. இது முற்றிலும் உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் பண்ணுமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பிரகாரம் இது நீங்கள் மனசார உணர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வெளியே வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வியூவர்ஸ் ஒரு சில சார் இன்றைக்கி உங்களுடைய அப்டேட்ஸ் எதுவும் வரல அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு காலையிலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 9 மணி 33 நிமிஷத்துக்கு இன்றைக்கி நான் அவைலபிள் இல்லை அப்படின்ற விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நம்மளுடைய எஜுகேஷன் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது பாருங்கள், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது முற்றிலும் முழுக்க எஜுகேஷனல் சம்மந்தப்பட்ட என்னுடைய வியூஸை மட்டும் ஷேர் பண்ணிவிடுவோம். ஒன்லி ஃபார் பியூர்லி எஜுகேஷனல் வேறு எதுவும் கிடையாது. பியூர்லி எஜுகேஷனல். ஓகே, நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பாருங்கள், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மார்க்கெட் ஈவினிங் டைமில் கூட ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இருக்கிறவங்க அந்த இடத்துல உங்களுடைய பொசிஷனை க்ளோஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 2:55 காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 மணி 33 நிமிஷத்துக்கு அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். இது நம்மளுடைய ஒரிஜினல், அதாவது ஃபேக்கில் எந்த மாதிரி பேரில் நிறைய பேர் ஃபேக் இருக்காங்க. ஸோ இது மாதிரி ஃபேக் கிடையாது. திஸ் இஸ் ஒரிஜினல் சேனல். இது ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழ். ரைட், சரி ஃப்ரெண்ட்ஸ். சரி சார், இப்போது அந்த லாஸ் எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியூவர் ஃபோன் பண்ணி பேசினார். சார், உங்களுக்கு சேனல் சில நாட்களில் நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசுகிறேன், எனக்கு ரொம்ப பேச முடியும் சார், நஷ்டம் அடைஞ்சிச்சு ரொம்ப அதிகமாக அப்படின்னு. எப்படி என்ன கதை அப்படின்னு கேட்டது பார்த்தீங்கன்னா, சார் நான் கால்ஸ் வாங்கிட்டு இருந்தேன், அவங்க கொடுத்துருந்தாங்க, நல்லா அதிகமாக தான் எனக்கு லாபம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவங்க கால்ஸ் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. நான் அவங்களுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. கால் போக மாட்டேங்குது, அவங்களுக்கு கால் போக மாட்டேங்குது. கடை தான் கொடுத்துட்டு வந்தாங்க, அதாவது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்துட்டு இருந்தாங்க ஃபஸ்ட். அதுக்கப்புறம் காசு வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள இது தெரியல. ஆனால் இப்போ அவங்க வாங்கிட்டு இருக்கிறது ஃப்ரீ தான். இது ஃப்ரீ எப்படி நடக்குது அப்படின்ற கால்ஸ் வாங்கி, இந்த கால்ஸ் வாங்கி அவங்கள ஏன் கால்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. யாரோ ஒருத்தர் 100 ரூபா இருக்குது ப்ரீமியமு, உங்களுக்கு மேலே முதல் இடம் 110 போகும், ரெண்டாவது இடம் 120 போகும் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ஏன் உங்களுக்கு கொடுக்கணும்? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது தெரிஞ்சுங்க. ஒருத்தர் உங்களுக்கு கொடுக்கணுன்னா ஏன் கொடுக்கணும், அதனால் அவங்களுக்கு என்ன லாபம், ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஓகே இலவசமாக தான் கொடுக்குறாங்களே வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கிக்கிறார். ஸோ இந்த மாதிரி மேலே அவர் சொல்கிற ப்ரைஸ் ஒரு சில நாள் போயிருக்கு, லாபமும் பார்த்துருக்காரு. அப்போது இவங்க ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இவங்க ஒரு 100 பேருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50 பேர் வெற்றி அடைகிறாங்க, 50 பேர் தோல்வி அடைகிறாங்க. அப்போது வெற்றி அடைகிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு நம்பிக்கை வந்துடுது, ஓகே அவங்க சொல்கிறதுலாம் நமக்கு நடக்குது அப்படின்னு. அப்போது அடுத்த ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, 50லேருந்து ஃபில்டர் பண்ணி 25 பண்ணுறாங்க, 25 ஃபில்டர் பண்ணி ஒரு 12.5%. அப்போது இந்த மாதிரி படிப்படியாக கடைசியாக இருக்கிறவங்க 5 பேருடைய நம்பிக்கையை சம்பாரிச்சிடுறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சேவைக்கு என்னவோ அதுக்கு உண்டான ஒரு சம் சார்ஜஸை அவங்க அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அது அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய முழு என்னவோ அவங்க கொடுக்குற தொகை அவங்களுக்கு போய் சார்ந்து சேருது. அப்போ என்ன ஆகுன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு தொழிலாக பண்ணிட்டு வராங்க. இது தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் கால்ஸ் கொடுக்குறீங்களா, இப்போ என்ன கூட அவர் கேட்ட எடுத்தவொடனே கேள்வி என்னென்னா, சார் நீங்கள் கால்ஸ் கொடுக்குறீங்களா நீங்கள் அப்படின்னு.
நான் கால்ஸ் எதுவும் கொடுக்குறதில்ல. நம்ம சார்ட் ரீடிங் வந்து சொல்லித்தருவோம். ஒரு கேனல் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதில் அதுக்கப்புறம் அதில் என்னென்ன நம்ம தகுதிகளை வளர்த்துக்கணும், நம்ம எப்படி அதை எஜுகேஷனில் அது கூட அப்ளை பண்ணணும், அதில் என்னென்ன சாதக பாதகங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு துல்லியமான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லித்தரோம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி, சரி சார் ஓகே நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் நடந்தது. அப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கால்ஸ் வாங்கினா ஒரு நாள் வந்து சர்வீஸ் வந்து நிறுத்தப்படும். அப்போ சர்வீஸ் நிறுத்தப்பட்டதுக்கான காரணமும் தெரியாது, எதுவும் தெரியாது. ஏன்னா அப்பப்போ அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உடனடி ஒரே இதில் பிளாட்ஃபார்மில் போயிட்டு இருக்க மாட்டாங்க. அப்பப்போ சேஞ்ச் பண்ணிட்டுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அங்கே போய் இட உடம்பு மாட்டிக்குவீங்க. அப்போ உங்களுடைய என்ன சொல்கிறது, எமோஷனல்ஸ் யாரோ வேறு யாரும் தேடலாமே சடன்னு. இப்போ புதுசாக மார்க்கெட்டில் யாரும் பார்ப்பாங்க, அவங்கள நம்பலாம், இவங்களை நம்பலாம். என்ன பண்ணுவீங்க, உங்களால் அந்த ஒரு 2 நாள் 3 நாள் தொடர்ந்து 5 நாள் என்ன நீங்கள் லாபம் சம்பாரிச்சிங்களோ அது மொத்தமாக ஒரே நாளில் ஓவர் ட்ரேடிங் எமோஷ்னல் அதில் போய்ட்டு மொத்தமாக விட்டுட்டு வந்துடுவீங்க. ஸோ இந்த மாதிரி இந்த லாஸ் மிகப்பெரிய நஷ்டம் தான். அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த தொகை நான் யூடியூப்பில் சொல்ல விரும்பலை. மிகப்பெரிய தொகை, அவ்வளோதான். எந்த தொகை அவங்களுக்கு லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் தொகை. ஸோ அவருடைய இழந்த தொகை பார்த்திங்கன்னா மிகவும் அதிகம். இந்த மாதிரி ஒருவேளை நீங்கள் யார்கிட்டையாச்சும் வாங்கிட்டு கால்ஸ் வாங்கி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கூட தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிங்க. என்னுடைய ஹம்பிளிங் ரிக்வஸ்ட். யாரும் உங்களுக்கு ஒரு பைசா சும்மா கொடுக்குறது கிடையாது. நீங்கள் உழைச்சாதான் உங்களுக்கு காசு. யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க, நான் என்கிட்ட சர்வீஸ்க்கு இது வாங்கிக்கணும் நம்பாதீங்க, தயவு செஞ்சு நம்பாதீங்க ப்ளீஸ். ஓகே, இது அவேர்னஸ், பியூர்லி அவேர்னஸ் வீடியோ. இது இதை புரிஞ்சுக்கிட்டவங்க ஏற்றுக்குங்க. இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள்லாம் வந்து பார்க்காதால நாங்கள் வந்து டெய்லி இத்தனை மாதமாக வாங்கிட்டு இருக்கோம், நல்லா அருமையாக போயிட்டுருக்குது அப்படின்ற சொல்கிற ஒரு தரப்பினரும் இருப்பாங்க. அப்படி நம்புறவங்க நம்பிக்கைங்க. நான் வந்து அதில் நம்பிக்கை கிடையாது. எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு 17, 18, 20 வருஷம் வச்சுக்கலாம். 20 வருஷம் என்னுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு கால்ஸ் வாங்கி நான் வந்து பெரிய லெவலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் கூட கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர் கூட கிடையாது. நீங்கள் நம்பாதீங்க. அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நம்பாதீங்க. அவங்க சொல்கிறவங்க கேட்டு அவங்க சொல்கிறாங்களா, அவங்களுக்கு வந்துச்சான் போச்சான்னு சொல்கிறவங்க ஒரு தரப்பினர். ஆனால் அவங்களும் பாவம் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க சொல்கிறாங்களேன்றது நம்பிட்டு அவங்கக்கிட்ட போய்ட்டு கால்ஸ் வாங்கிடுவாங்க. ஸோ தயவுசெய்து கால்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அது ஒரு பிஸ்னஸாக போயிட்டுருக்குது. கால்ஸ் வேறு எந்த ஒரு கால்ஸும் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது. ஸோ நம்பி ஏமாறாதீங்க. இந்த கால்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ மோசடிலாம் நடக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. நம்மள்ட்ட தொடர்ந்து நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்டேட்டாக அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ளே இந்த ஒரு 10 நிமிஷம் டைம் ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டு அவேர்னஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு மேக்ஸிமம் உங்களுடைய சப்போர்ட்ஸ், உங்களை ஆதரவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு அதிகப்படியான லைக்ஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோஸ் கண்டினியூவாக தரப்படும். இல்லை லைக்ஸ் கம்மியாக கமெண்ட்ஸ் கம்மியாக வந்துச்சு அப்படின்னா ஸோ ஓகே, அவங்களுக்கு அவேர்னஸ்லாம் தேவையில்லை, அவங்களுக்கு வேறு ஏதோ விஷயம் தேவைப்படுதுன்னா நம்ம அது மேலே டாபிக் வச்சு வீடியோ போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.